இதை வந்து நீங்க சொன்ன பிக் பாஸ் கலாச்சாரம் வந்து தொடர்ந்து வந்து 8 சீசன்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நீங்க பல போராட்டமும் பண்ணியிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் வந்து அதைத்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு கூட்டம் புரிதல் இல்லாமல் என் 2 புள்ள செத்தா பரவாயில்ல, 2 பொண்ணு செத்தா பரவாயில்ல, என் தம்பி செத்தா பரவாயில்ல, விஜய் என்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டாரு, அதுவே எனக்கு போதுன்னு மனநிறைவை அடைகிற ஒரு மடையர் கூட்டமாக இந்த தமிழர் நிலத்தில் ஒரு பெரும்பகுதி கூட்டம் மாறுகிறது. அதனால தான் விஜய் ஓவியாவுக்கு ஆர்மி வைக்கிறான். உண்மையிலேயே இராணுவத்தில் பாகிஸ்தானை எடுத்து சீனாவை எடுத்து உயிரை கொடுத்து போராடுற இந்த நாட்டுடைய எல்லை பாதுகாப்பு வீரனாக இருக்கிற எல்லைச்சாமியை வணங்குவதற்கு பதில் இவங்க இப்படிப்பட்டவர்களை வணங்குற ஒரு கூட்டமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டதே அப்படிங்கிற ஒரு அறியாமையில் திகழ்கிறார்கள் என்கிற வருத்தத்தை தான் நான் பதிவு செய்கிறேன். எந்த சினிமா கதாநாயகர்களுக்கும் எந்த நடிகர்களுக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் நான் எதிரானவன் அல்ல. என் தமிழ் சமூகம் ஒரு புரிதலோடு ஒரு விழிப்புணர்வு பெற்று யார் நம்ம மக்களுக்காக உழைச்சாங்க, யார் மக்களுக்காக சட்டம் கொண்டு வந்தாங்க, யார் மக்களுக்காக திட்டம் கொண்டு வந்தாங்க, யார் ஊர்தோறும் பள்ளியை கொண்டு வந்தாங்க, யார் ஊர்தோறும் சத்துணவு கூடத்தை கொண்டு வந்தாங்க, யார் ஊர்தோறும் ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, இன்னைக்கு தெற்காசியாவிலே இத்தனை 36 மெடிக்கல் காலேஜ் இருப்பது யாருடைய ஆட்சி காலத்தில், யார் இதற்காகலாம் வித்திட்டார்கள். ஆக இவர்களை வணங்க வேண்டி இவர்களை போற்ற வேண்டி இந்த தமிழ் சமூகம் இதை எதையுமே செய்யாமல் சினிமாவில் அரிதாரம் பூசிய நடிகர்களை பார்த்து தலைவா தலைமையேற்குவா உனக்காக தமிழ்நாடு காத்திருக்குன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் ரஜினி பின்னாடி போகிறீங்க, அப்புறம் ஒரு காலத்தில் கமலஹாசன் பின்னாடி போகிறீங்க, இப்போ ஒரு விஜய் பின்னாடி போகிறீங்க. அப்போ இந்த தமிழ் சமூகத்தில் 7 கோடி தமிழர்களில் ஒருவன் உங்களுக்கு தலைவன் இல்லையா? ஒரு விவசாயி இல்லையா? ஒரு தொழிலாளி வர்க்கம் இல்லையா? ஒரு மீனவர் இல்லையா? ஒரு மாணவர் சமூகத்திலிருந்து ஒரு மாணவர் பிரிவுகள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு தகுதியானவர் கிடையாதா? பச்சையப்பம் கல்லூரியில் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் அழகப்பா பல்கலைக்கழகமும் எத்தனை மாணவர்களை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிறது, எத்தனை பெரிய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. ஆக இப்படியேப்பட்ட இந்த தமிழர் நிலம் இன்னைக்கு இவ்வளவு இன்றைக்கு பண்பாட்டு சீரழிவால் கலாச்சார சீரழிவால் போதை வாஸ்துகளால் இன்னைக்கு பார்த்தா சொந்த அப்பாவை கொள்றான், அம்மாவை கொள்றான், வகுப்பறையில் ஆசிரியரை கொள்றான். இப்படி புரிதலற்ற பண்பாடற்ற ஒரு மோசமான ஒரு இளைய தலைமுறை உருவாகி இருக்கிற என்கிற வலியும் வேதனையும் தான் எனக்கு.